சின்ன மாலுங்க இது. அவன் 4 இது 8 வச்சா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோ குட்டியாக இருக்குது இது. இங்கே ஒன்று இருக்குது ரேஸு பைக்கு, இதுவும் பைக்கு. ஹியர் இஸ் த PVR. வந்ததுக்கு இந்த ஒரு போர்பன் மட்டும் வாங்கியிருக்கோம், அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். வெல்கம் பேக் டு விண்டேஜ் வில்லன். நான் விவேஷ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து PVR மால் வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. எதுக்கு இன்றைக்கி மால் வந்திருக்கோம்னா வந்து இன்றைக்கி மூவிங்க. என்ன மூவி? ராயன் மூவி. ஆக்சுவலி இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி ஷோ. இப்போ வந்து மணி 2:45 ஆச்சு. இன்னும் நிறையா டைம் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு பிளான். எங்களுக்கே தெரிலங்க இதான் PVRன்னு சொல்லி குத்து மதிப்பாக வந்து இறங்கியிருக்கோம். டிமார்ட் சைடு வந்து வந்திருக்கோம். இதுதான் PVRன்னு எங்களுக்கு தெரில. போய் பார்த்துட்டு இவருக்கும் தெரில, ஏன்னா இவரும் சென்னை இனியும். அதனால் எங்களுக்கு தெரில. பார்க்கலாம், பார்த்துட்டு இதுதான் உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க ஆக்சுவலி மால். உள்ள ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கன்ஃபார்ம் தான் மால். சஃபாரி இருக்குது. ஏதோ கேட்டிருக்காங்க குழந்தைங்களோட இதுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு பர்கர் ஷாப்பு எடுத்துன்னு இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் BBQ சுகதண்டா. நம்ம PVR பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சும்மா டைம் இருக்குல்ல, அதனால கீழே சுற்றலாங்க. ஃபுல்லாக சலூன்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக கிளாத்திங்கு. அந்த பக்கம் ஃபுட் ஏரியா. கீழே ஃபுல்லாக ஜுவல்லு அந்த மாதிரி ஐட்டம். ஃபுல்லாக கிளாத்திங். மாலுக்கு வந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா மாலில் வந்து தான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அது வேணுமா இது வேணுமான்ட்டு. நாங்கள் நமக்கு உள்ள ஏதோ வேணுங்கிறாருன்னு போய் பார்த்துடுவோம். ஸோ அப்பர் வியூ நேற்று பார்த்த மாதிரி அந்த 2 days பிஃபோர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மாலுங்க இது. இங்கே நம்ம பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுன்னு BSR. அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள் தான் இது மரீனா மால் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சின்னது. ஸோ மேக்ஸ் மென்ஸுக்கு இங்கே இருக்குது. கீழே 2nd ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, இங்கே தான் ஜென்ஸுக்கு இருக்குது. 100, 200 டிஷர்ட்லாம் இருக்குது. 200 இல்லையா, 600, 400. இது டிஷர்ட் மட்டும்தான், ஷர்ட்லாம் கிடையாது. இங்கே நான் ஹூடி இல்லை. இதுதான் ஃபைனலாக வந்து 3rd ஃப்ளோர். ரொம்ப சின்னதுங்க இது. ரொம்ப சின்ன மாலுங்க இது. அவன் 4 இது 8 வச்சா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோ குட்டியாக இருக்குது இது. நீங்கள் விளையாடுறது இந்த ஏரியா ஃபுல்லாக செம்ம சவுண்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்குது. இங்கேயும் அந்த இதெல்லாம் இருக்குங்க. தனியாக குட்டி ஏரியா, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்குது. பாருங்களா, டோக்கன் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது ரேஸு பைக்கு, இதுவும் பைக்கு. எனக்கு தெரிஞ்சு இது Player 1 Player 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பஞ்ச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது டோக்கன் கவுண்டர் எடுத்துகிட்டு வந்து இது பண்ண ஸ்பின்னரு, இது பிக் பண்ணி எடுக்கிறது இங்கே இருக்கு பாருங்க. அது அவ்வளோதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு ஏரியா தாங்க. இதுவுமே இங்கே ஒரு புக் ஷாப்பு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. குட்டி மால். அவ்வளோதான். புக் ஷாப்பு, PVR சினிமாஸ் மேலே ஃபோன் கடை. இப்போ வந்து இந்த டைம் அதில் போகாமல் எக்ஸ்பிளேட்டர் இல்லாமல் நடந்து போகலாம். மேலே போயிட்டு அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தோம். மேலே வேறு ஒன்றும் இருக்காது. எத்தனை ஸ்க்ரீன் இருக்குன்னு வரைக்கும் தெரியல. ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே இருக்குது, நிறையா டைம் இருக்குங்க. இப்போ தான் மணி 3, 4 மணிக்கு தான் ஷோ. இது என்ன ஃபுட்டு? டக் அவுட்டு கேம் பிளே. இதுக்கு வேணால் போகலாங்க. அந்த மாதிரியும் இருந்துச்சு, இங்கேயும் இருக்குது டக் அவுட்டு. சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு அந்த பக்கம் வர முடியல. இந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்குது. ஹியர் இஸ் த PVR. அங்கே டக் அவுட்டோட அப்பர் சைடு இது. டக் அவுட் ஒரு நாள் இங்கே வருவோம். இங்கேன்னா இங்கே வேணாம், நம்ம PVR போகலாம். மாலே முடிஞ்சிச்சு. இதாங்க ஹோல் PVR சினிமாஸ். இது டைட்டிலு இதெல்லாம் வச்சுருக்காங்க. 3 மாடியும் சுற்றிட்டோம். அதனால் இப்போ கீழே இருக்கிற வரைக்கும் ஏதாவது இந்த பேர் தான் சுற்றி பார்ப்போம். இப்போ இந்த டிமார்ட்டில் கீழே போகலாம் இல்லை, இங்கேருந்து நான் வாங்கிட்டு போயிடுறேன். தேவையான பொருளாம் அங்கே கம்மியாக மைசூர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே எல்லாத்தையும் கொண்டு டெலிவரி பண்ணிடலாம். டிமார்ட்டு முடிஞ்சு. குட்டி இது டிமார்ட்டு.
வந்ததுக்கு இந்த ஒரு போர்பன் மட்டும் வாங்கியிருக்கோம். மேலே தேட்டருக்கு போகிறதுக்குள்ள இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு போகணும் மேலே. ஆல்மோஸ்ட் வந்து 4 மணி ஆயிடுச்சு. ஷோ டைம் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். உள்ள நம்ம டிக்கெட் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மூவிஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆச்சுங்க இன்னும் ஓப்பன் பண்ணல. ஜே லைன் படம் முடிஞ்சு. ஓகே தான் படம் நல்லா இருக்கு. ஓகே பாட்டெல்லாம் போட்டு ஜம்மு நடிட்டு இருக்கிறாங்க. டீம் வந்து 7:20 ஆயிடுச்சுங்க. லேட்டாக தான் படமே போட்டாங்க. 4:30 மேலே தான் போட்டாங்க. இருக்கிற இது கூட நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குயா. ஸோ அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிடலாம். அவ்வளோதான். மணி வந்து 7:20 ஆச்சு. அவ்வளோதான். கேஎஃப்சி ஃபீஷல்லு இதாகிட்டோன்னு அவர் தான் ரோடு பார்க்குறேன்ட்டு போகிறாரு. இங்கே தான் இருக்காரா. ஏரியா கலர்ஃபுல்லாக இருக்கான். ஏற்ற மாதிரி டிராஃபிக் சைட் தாங்க வந்திருக்கோம். இங்கே போய் சாப்பிட்டு இதுக்கப்புறம் 4 சீட்டர் கேட்டிருக்கோம். இங்கே போய் கேட்டு போகலாம். இட்ஸ் ஆக்சுவலி குட் ஆம்பியன்ஸ். சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கோம். 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தாங்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன். நம்ம வந்து வெஜ்ஜுங்க. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊருக்கு போகணும். விசேஷம் இருக்குது. அதனால சாப்பிட முடியாது நான்வெஜ்ஜு. இதான் இங்கே தான் இருக்குது. இதான் இங்கே இல்லை. ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து சாப்பிட்டோம். மணி வந்து 9 ஆச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. சாப்பிட்டு ஹாப்பியாக முடிச்சாச்சு. என்ன அவ்வளோதான். எண்டிங் கார்டு போட்டுடலாம். அதான் சரி. ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஸோ மீண்டும் ஒரு நாள் வீடியோ சந்திப்போம். டாடா பை பை.